So exemption for the purpose of okay. 10th point la start பண்ணோம். Exemption for the purpose of clause 7B of clause 2 of section 56 of the Act 2019. அதாவது இது என்ன அப்படின்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா there is this startup which is recognized by DPIIT. Okay. So இந்த ஸ்டார்ட்அப்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது they will be investing in the shares. இந்த arrow வந்து கிளிச்சு. இந்த ஷேர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. In turn இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு they will be giving something called as consideration. ஸோ இப்போ இந்த ஷேர்ஸை வந்துட்டு generally there is something called as fair market value. Fair market value அப்படின்னு சொன்னா the price in the open market. அதாவது நார்மலா ஒரு குட் எடுத்துக்கிட்டா அதுக்கு இவ்வளவு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு 15 ரூபா கொடுக்கலாம் இது வருது அப்படின்னு டிசைட் பண்றாங்கன்னா தட் இஸ் வாட் வி கால் அஸ் பிரைஸ் இன் த ஓப்பன் மார்க்கெட் விச் இஸ் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இப்போ ஸ்டார்ட் அப்போட ஷேர்ஸ் வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அதாவது இந்த விலைக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஆனா இப்போ அதை 12 ரூபா அப்படிங்கிற விலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓகேவா. ஸோ பிரைஸ் அப்படிங்கிறது is greater than the fair market value அப்படின்னு சொன்னா whatever the consideration 10 minus 12 minus 10 2 rupees extra consideration receive பண்ணிருக்காங்கல்ல, this will be taxed under IFOS, அதாவது income from other sources. income tax படிச்சிருக்கீங்களா? 5 heads இருக்கு. income tax salary, house property, capital gains படிச்சிருக்கீங்களா? செக்ஷன் 59ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு which are recognized by DPIIT இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இன்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஜென்ரலி ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்றத 12 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விட பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா வாட் எவர் இஸ் எக்ஸஸ் தட் இஸ் ரிசீவ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்துட்டு தட் எக்ஸஸ் அமௌண்ட் 2 rupees அந்த எக்ஸஸ் அப்படிங்கிறது will be taxed under IFOS. ஓகேவா. இந்த ஐஎஃப்ஓஎஸ்ல வந்து டாக்ஸ் பண்றதுல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா that is what a section 59 which says that இந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ் ஜென்ரலி டாக்ஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு which we will be studying further. கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகே ஓகே இதான் வந்து எக்ஸம்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாஸ் 7B of subsection 2 of section 56 of the Act. A DPIIT recognized the startup is eligible for exemption from the provisions. ஸோ ஜென்ரலி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் எஸ்எம்பிக்கு மேல ஒரு அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பி டாக்ஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். பட் ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஐஎஃப்ஓஎஸ்ல கீழே அதை டாக்ஸ் பண்றதுல இருந்து they can claim an exemption. அதுதான் இந்த 10th பாயிண்ட். அடுத்து எனக்கு வந்து பாயிண்ட் நம்பர் 11 to 21 அதை விட்டுருங்க. அதை வந்து லாஸ்டா கிவ் யூ சம் டைம் டு ரீட், செல்ஃப் ரீட் பண்ணி எனக்கு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா இருக்கிறதா இல்லை எக்ஸ்பிளைன். இஷ்யூ ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பை த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மென்ட் பை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ ஸ்டார்ட் அப்ல வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஓகேவா. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு தேவ் ஆடட் வேல்யூ இந்த சென்ஸ் டெக்னாலஜிக்கலா சில விஷயங்களை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி டெக்னிக்கல் நோஹவ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எனி ஃபார்ம் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்னு கூட சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்க்கு வேல்யூ ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டடா வந்து ஷேர்ஸ் கொடுக்கலாம். தட் இஸ் வாட் வி கால் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். சிம்பிளி புட் ஸ்வெட் ஈக்விட்டி அப்படிங்கிறது நார்மலா இருக்கிற ஷேர்ஸை விட டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஷேர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயீஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கோ கொடுக்கலாம் who have actually added value to the particular company through any means. ஓகே, ஸோ அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சில ரெகுலேஷன் இருக்கு.
So with the amendment, the company's share capital and debentures amendment rules 2020 dated 15th June 2020, a startup company as defined in notification number, okay, dated on 19th February 2019, issued by Department of Promotion of Industry and Internal Trade, அதாவது DPIIT, Ministry of Commerce and Industry கீழே தான் இந்த DPIIT வரும். Government of India may issue sweat equity shares not exceeding 50% of its paid up share capital up to 10 years from the date of its incorporation or registration. So 10 வருஷம் வந்துட்டு incorporate பண்ணி register பண்ணி it will be called as a startup. நம்ம பார்த்திருக்கோம். So அந்த whatever is the sweat equity shares that is being issued, 50% வந்து exceed ஆகக்கூடாது. Whatever is the share capital, இப்போ எவ்வளோ ஷேர் கேபிட்டல் இருக்கோ அதுல ஒரு 50% வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸா எம்ப்ளாயிஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் அவங்க அந்த பர்டிகுலர் கம்பெனில வேல்யூ ஆட் பண்ணதுக்காக கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெகாக்னிஷன் as startups. The process of recognition of an eligible entity as startup shall be as under. The startup shall make online application over the mobile app or portal set up by DPIIT. So DPIIT வந்துட்டு there's a portal to which you can make an online application. The application shall be accompanied by a copy of certificate of incorporation or registration. Certificate of incorporation or registration or startup அப்படிங்கிறது either it can be a company, it can be a partnership or an LLP அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன்லயே பார்த்திருக்கோம். அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னாலோ இல்ல எல்எல்பியா இருந்தாலோ ஒரு கம்பெனியா இருந்தாலோ நான் என்ன பண்ணிருப்பேன்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பேன். அதை நான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரைட் அப் வந்து சப்மிட் பண்ணும். A write-up about the nature of business highlighting how it works towards innovation, development or improvement of products or processor or its scalability in terms of employment generation or wealth creation. இது ரெண்டுமே if you related to the definitionல வந்து நான் 3 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா இன்கார்பரேட் ஆகி 10 வருஷம் வரைக்கும் ஒரு கம்பெனியாவோ இல்ல எல்எல்பியாவோ இல்லாட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருக்கணும். அதே மாதிரி இந்த தேர்ட் பாயிண்ட் தான் இது கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது should be into innovation இல்லைன்னா டெவலப்மெண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராசஸஸ் அந்த மாதிரி அந்த டெஃபினேஷன்ல இருந்தா இதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஷெல் பி அக்காம்பனிட் பை சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி இந்த ரைட் அப் வந்து சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த டிபிஐடி வந்து அது ஒரு ஸ்டார்ட் அப்பா ரெகாக்னைஸ் பண்ணாமா வேணாமான்னு ரெகாக்னைஸ் எலிஜிபிள் என்டிட்டி as a startup இல்லைன்னா இட் குட் பி ரிஜெக்டட் பை ப்ரொவைடிங் த ரீசன்ஸ். இதுதான் வந்து ரெகாக்னிஷன் as startup. சிம்பிளி புட் நம்ம ஒரு கம்பெனி பார்ட்னர்ஷிப் எல்எல்பி ஏதாவது ஒன்றா ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப் பார்த்திருக்கோம். அது கீழே நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா யூ கேன் கோ ஃபார் அப்ளைங் டு டிபிஐடி. அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு நம்மளை வந்துட்டு ஸ்டார்ட் அப்பா வந்துட்டு ரெகாக்னைஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் சைட்டிங் த ரீசன்ஸ். அவ்வளவுதான். அதே ப்ராசஸ் தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. a complete online process அது ஓகேவா has been institutionalized for recognition of startups. Okay, the process of recognition of startup is through online application mode over the mobile app or portal set by the department for promotion. So basically அந்த portal online portal where the entire process happens online mode la is being set up by the Department of Promotion of Industry and Internal Trade, which is DPIIT. Modification of definition of startups in February 2019 and improvements incorporated in the recognition process reduce the time taken for the grant of recognition certificate to 1 to 4 days. 1 to 4 days kullare you will be getting the certificate of recognition, certificate being recognized as a startup. The founders are required to upload incorporation registration certificate explaining how their startup is working towards innovation. அதேதான் சேம் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை விட திஸ் இஸ் மச் மோர் எலாபரேட். அதனால இந்த பாக்ஸை படிச்சுட்டு லாஸ்டா யூ கேன் ரைட் இஃப் தேர் ஆஸ்கிங் அபவுட் ரெகாக்னிஷன் ப்ராசஸ் பட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டிபிஐடி வந்து ரெகாக்னைஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் ப்ரொவைடிங் ரீசன்ஸ் அப்படிங்கறத எழுதிட்டீங்கன்னா தட் ஷுட் பி இனஃப். அடுத்தது சர்டிபிகேட் ஃபார் of the Inter-Ministerial Board for availing the tax benefit under Section 80 IAC. நான் சொன்னேன்ல செக்ஷன் 80 IAC கீழே ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 3 years வந்துட்டு they can claim tax exemption. ஓகே, அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் they need to get a certificate for Inter-Ministerial Board. அந்த Inter-Ministerial Board of Certification அப்படின்றதுல யார் யார் இருப்பாங்க, comprising the following members அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So Department of Promotion of Industry and Internal Trade, DPIIT oda Joint Secretary, representative of Department of Biotechnology member, representative of Department of Science and Technology member. So இந்த 3 பேரும் தான் அந்த போர்ட்ல இருப்பாங்க. அந்த போர்டுக்கு என்னென்ன ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸோ
whatever is the documents that are required, form number வந்து form 1 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல you have to make an application along with the documents that are specified therein to the board. அந்த board என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா they will grant a certificate for you or they will reject by providing the reasons. இப்போ இந்த certificate நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் you should apply for tax exemption under 80 IAC to the income tax department. Income tax departmentல இருந்து clearance வந்துருச்சு அப்படின்னு சொன்னா they can avail tax holiday for a period of 3 consecutive financial years out of the first 10 years since incorporation. Okay, so இப்போ if you're a startup நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 80 IAC கீழ ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து நான் டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணாம if I have to claim tax holiday அப்படின்னா form 1 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து I have to apply to the board of the interministerial board, certificate of the interministerial board for availing tax benefit under section 80 IAC. Okay, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம். அந்த போர்டோட காம்போசிஷன் என்ன, யார் யார் இருப்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் நான் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஷுட் அப்ளை ஃபார் டாக்ஸ் எக்ஸம்ஷன் டு த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா யூ கேன் என்ஜாய் த டாக்ஸ் ஹாலிடே. இதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்கன்னா சிம்பிளி யூ ஹாவ் டு பி அ ஸ்டார்ட்அப் as in லைக் ஒரு private limited company or limited liability partnership is eligible for only private limited or LLP, limited liability partnership is eligible for tax exemption under section 80 IAC, and startup should have been incorporated after 1st April 2016. So 1st April 2016 க்கு அப்புறம் incorporate பண்ண startups க்கு மட்டும் தான் it is applicable. So you should be a private limited company or an LLP. அதே மாதிரி you should be incorporated after 1st April 2016 for you to avail this exemption. So if I'm a startup, if I'm a private limited company or a LLP, limited liability partnership, incorporated after 1st April 2016, then I'm eligible to claim the benefit under section 80 IAC. அதுக்கு முதல்ல application வந்து form number 1ல make பண்ணும் with the required documents to the board. அந்த board அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மெம்பர்ஸ்லாம் கான்ஸ்டியூட் பண்ண ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுக்கு நம்ம பண்ணும்போது அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்தரா யூ கேன் அப்ளை ஃபார் tax exemption. இது கிளியர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் you will be enjoying the tax holiday for 3 consecutive financial years. ஃபர்ஸ்ட் 10 வருஷம் it will be considered as a startup. அதுல ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து நம்ம ப்ராஃபிட்ல டாக்ஸ் பே பண்ண வேணாம். you need not pay income tax. அவ்வளவுதான். Okay, amendment in section 80 IAC to provide for income tax exemption to eligible startup. Under section 80 IAC, the startup incorporated after 1st April but before the first day of April 2022 is eligible for getting 100% tax rebate on profit for a period of 3 years. Under the startup policy, can now claim tax benefits in 3 out of first 10 years. Also, the annual turnover shall not exceed 100 crores in the previous year, relevant to the assessment year in which deduction is claimed. Okay. அதாவது 1st April 2016, அதாவது அதை எப்படி அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 1st April 2016 to 1st April 2022. So after 1st April 2016, before 1st April 2022, இந்த டைம்லைன்ல எந்தெந்த ஸ்டார்ட்அப்ஸ் வந்துட்டு have been incorporated அவங்களுக்கு இந்த 100% tax rebate for a period of 3 years அப்படிங்கிறது applicable. அடுத்தது annual turnover must not exceed 100 crores in the previous year, relevant to the assessment year in which the reduction is claimed. நம்ம இன்னொன்று என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா லிமிட் ஃபார் டர்ன் ஓவருங்கிறது 100 crore தான். 100 crore மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் அப் டெஃபினேஷன்லேயே அது வராது. ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது அதாவது ஸ்டார்ட் அப்பா இருந்தாதான் இந்த பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ண முடியும். 100 crore எக்ஸீட் ஆனா அது ஸ்டார்ட் அப் டெஃபினேஷன்லேயே வராது. டெஃபினேஷன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதனால அது தேர் ஆக்சுவலி எகேன் அந்த டெஃபினேஷன் தான் இந்த இடத்துல வந்துட்டு ரிப்பீட் பண்றாங்க. ஆனுவல் டர்ன் ஓவர் 100 crores எக்ஸீட் ஆகிருக்க கூடாது. எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அது அந்த டெஃபினேஷன்லேயே வராது. இப்போ ஸ்டார்ட் அப் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் பெனிஃபிட்டா வந்து அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் applicable only to startups. Okay, annual turnover must not exceed 100 crores in the previous year, relevant to the assessment year in which the reduction is claimed. Generally income tax நம்ம படிச்சிருப்போம். இப்போ 24-25 அப்படின்னு சொன்னா இந்த வருஷத்தோட இன்கம்க்கு 25-26 தான் will be the assessment year. அந்த வருஷம் தான் நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ணுவோம். அந்த ஃபைனான்சியல் இயர்ல தான் பே பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர்ல வந்து 100 crore எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. புரிஞ்சிச்சா இல்ல இஸ் இட் கன்ஃபியூசிங்? சாட் பாக்ஸ்ல எனக்கு ஒரு எஸ் போடுங்க.
இல்ல நான் டெஃபினிஷனுக்கு போயிட்டு திரும்ப ஐ ரிலேட் அண்ட் டெல் யூ. இல்ல நீங்களே போய் ஒரு டெஃபினிஷனை படிச்சுட்டு வந்து உங்களால ரிலேட் பண்ண முடியுதான்னு எனக்கு பார்த்துட்டு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஒரு எஸ் மட்டும் போடுங்க. ஓகே. ஓகே. இப்போ டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஏஞ்சல் டேக்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த 10th பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த 11ல இருந்து 21 வர வெரி